ஐயா சஷ்டாஷ்டகம்னா என்ன? அதுல சுப சஷ்டாஷ்டகம்னா என்ன? அசுப சஷ்டாஷ்டகம்னா என்ன? இப்ப பாருங்க, சஷ்டாஷ்டகம் அப்படின்னா வந்து 6 8 ராசியில வந்து 6 8 போறது வந்து சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, லக்னத்தோடைய ஒளிப்படாத இடங்கள் தான் அந்த 6 8 பாவகங்கள். அப்ப லக்னத்தோடைய ஒளிப்படாம இருளண்டி இருக்கக்கூடிய பாவகங்கள் தான் 6 8. இதுல வந்து சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம். சுக்கிரனுடைய வீடு வந்து ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் வருது துலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சுப சஷ்டாஷ்டகம். இப்படி இருக்கிறத வந்து நம்ம திருமணத்துக்கு சேர்த்திக்கலாம். இப்போ அசுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னா, ஒரு மேச ராசின்னு பாத்துட்டீங்கன்னா கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா 6 8 வரும். இது அசுப சஷ்டாஷ்டகம். அப்ப வந்து ரிஷபத்துக்கு துலாத்தை சேர்த்தலாம், துலாத்துக்கு ரிஷபத்தை சேர்த்தலாம். ஆனா மேச ராசிக்கு கன்னி ராசியை நம்ம சேர்த்தக்கூடாது, கன்னி ராசிக்கு மேச ராசி சேர்த்தக்கூடாது. இதுதான் வந்து நம்ம ராசியின் ஒளிபடாத இடங்கள். இதுதான் சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம்.